வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. செவ்வாய்க்கிழமை இரவு ஹமாஸின் இராணுவ பிரிவு தலைவன் காசாவில் வைத்து கொல்லப்பட்டான். அதே தாக்குதலில் அவனுடைய மொத்த குடும்பமும் கொல்லப்பட்டது. அதே இரவன்று எண்ணற்ற கிட்டத்தட்ட 25 ஹமாஸ் பயங்கரவாதிகள் செவ்வாய் இரவு கொல்லப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், சமீபத்தில் ஒரு பதிவு கொடுத்தேன், அதில் ஹமாஸ் தலைவன் கொல்லப்பட்டான்னு சொன்னேன். திரும்ப அப்படின்னா அன்றைக்கு கொல்லப்பட்டவன் இஸ்ஸதீன் அல் ஹதாத், அவனை தான் சமீபத்தில் கொன்னாங்க. அதுக்கப்புறம் புதிய தலைவனாக இவனுடைய பெயர் முகமது ஓத். இவன் புதிய தலைவனாக வந்தான். காசாவில் செயல்படும் ஹமாஸோடைய இராணுவ பிரிவுக்கு மொத்த தலைவனாக வந்தான். வெறும் 11 நாளில் பதவியேற்று 11 நாளிலேயே இவனையும் இவன் குடும்பத்தையும் கொண்டிருக்கிறாங்க. ஹமாஸுடைய இந்த வரலாறுகளில், பயங்கரவாத பேடி வரலாற்றில் அவர்களுடைய தலைவன் 11 நாளில் கொல்லப்பட்டது இதுதான் முதல் தடவை. இதுக்கு முன்னால் எண்ணற்ற வருஷங்கள் இருந்திருக்கானுங்க. இவன் தான் வெறும் 11 நாளில் கொல்லப்பட்டிருக்கான். செவ்வாய்க்கிழமை இரவு தாக்குதல் நடத்தினாங்க, நேற்று உறுதி பண்ணாங்க. இந்த பதிவு நேற்று கொடுக்க வேண்டிய பதிவு கொஞ்சம் ஒரு நாள் பின்தள்ளி போயிருக்கு. சரி, எதற்கு இவனை கொன்றாங்க? ஹமாஸுக்கு இவன் தலைவனாக வந்தனையே எதற்கு இவனை கொன்றாங்கன்னா, ஒரு புகைப்படம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அந்த புகைப்படத்தில் முதலில் தெரிபவன் முகமது டெய்ஃப். இவன் தான் அக்டோபர் 7 தாக்குதலை மொத்தமாக வடிவமைத்தவன். அன்றைக்கு அந்த அக்டோபர் 7 தாக்குதல் சமயத்தில் ஹமாஸுடைய இராணுவ அமைச்சராக இந்த முகமது டெய்ஃப் தான் இருந்தான். அந்த முகமது டெய்ஃபுக்கு அடுத்து தெரிகிறவன் பேர் குத்தஃபா காலோத் அபு ஒபைதா அப்படிம்பாங்க. மிக புகழ்பெற்ற ஹமாஸின் செய்தி தொடர்பாளனாக இருந்தான். ரெண்டாவது இருக்கவன். மூன்றாவது பார்க்குறவன் ராஃபா சால்மா. இவன் ஹமாஸுக்கு 4 பிரிகேட் இருந்தது. காசாவை 4 பிரிகேடாக பிரித்து ஒவ்வொரு பிரிகேடுக்கு ஒரு தலைவன் இருந்தாங்க. இதில் இந்த ராஃபா சால்மா கன் யூனிஸ் பிரிகேடுடைய தளபதி. இவனை நீங்கள் மூன்றாவது பார்க்குறீங்க. நான்காவது பார்க்குறவன் தான் முகமது ஓத். இவன் தான் செவ்வாய் இரவு கொல்லப்பட்ட ஹமாஸின் தலைவன். இந்த புகைப்படம்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, இதெல்லாம் ஹமாஸை எடுத்த புகைப்படம். அன்றைய காலகட்டத்தில் ஹமாஸ் அனைத்தையுமே புகைப்படம் வீடியோ எடுப்பது வழக்கம். மிகப்பெரிய திமிராக அகம்பாவத்துடன் இந்த புகைப்படம் வீடியோ எல்லாமே அல் ஜசீராக்கு கொடுத்து, அல் ஜசீரா மிகப்பெரிய ஒரு விளம்பரமாக வெளியிட்டிருந்தாங்க. அக்டோபர் 7 தாக்குதல் எப்படி நடந்துச்சு, அது எப்படி திட்டமிட்டாங்க, யார் யாரெல்லாம் செய்தாங்கன்னு சொல்லி அல் ஜசீரா வெளியிட்ட புகைப்படம். இது என்ன சிறப்பு அப்படின்னா, இப்படி அக்டோபர் 7 தாக்குதலை திட்டமிட்ட ஆட்கள் இதை போல ஒரு 2-3 புகைப்படம் இருக்கும். இதை தாண்டி யாஹியா சின்வாரை பார்க்கலாம், இஸ்மாயில் ஹனியாவை பார்க்கலாம், இஸ்ஸதீன் அல் ஹதாதை பார்க்கலாம். அவங்கெல்லாம் இப்படி அந்த அக்டோபர் 7 தாக்குதலை திட்டமிடுவது போல இராணுவ சீருடையில் ரொம்ப பந்தாவா புகைப்படம் எடுத்திருந்தாங்க. அவனுக்கு எடுத்த புகைப்படம் அவனுக்கு எதிராகவே போயிருக்கு. இதோட இந்த முகமது ஓத கொன்னதோட இப்படி அக்டோபர் 7 தாக்குதலை திட்டமிட்ட ஒருத்தனுமே உயிரோடலை. அனைத்து பேரையுமே, அந்த புகைப்படம் வீடியோவில் இருந்த அனைவரையுமே குடும்பத்தோடு கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் இராணுவத்தினர். கடைசியாக மிச்சம் இருந்தவன் இந்த முகமது ஓத் தான். அவனும் அவன் குடும்பமும் செவ்வாய் இரவு அந்த அவனுடைய மொத்த கதையும் முடிக்கப்பட்டது. நிச்சயமாக இஸ்ரேல் இராணுவத்தை பாராட்டலாம். இஸ்ரேல் இராணுவம் என்ன சொல்றாங்கன்னா, இப்படி அக்டோபர் 7 தாக்குதலில் ஈடுபட்டவர்கள், நேரடியாக ஈடுபட்டவர்கள், மறைமுகமாக ஈடுபட்டவர்கள் ஒருத்தனையும் விட போறதில்லை. இந்த வீடியோ புகைப்பட ஆதாரத்தில் எல்லோரையுமே கொண்டுட்டோம். அதை தாண்டி ஆதாரங்களில் சிக்காத எல்லோரையுமே தேடி பிடித்து கொள்வோம். இஸ்ரேலுடைய கரம் உலகம் முழுவதும் நீண்டு செல்லும், எங்க இருந்தாலும் எவனையும் விட போறதுன்னு சொல்லி அறிக்கை கொடுத்திருக்காங்க.
என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இஸ்ரேல் இராணுவத்தினர் ஏன் முகத்தை மூடிக்கொள்கிறார்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒரு நல்ல கேள்வி. இந்த புகைப்படம் இருக்கனால அதோடு சேர்ந்து பேசுகிறேன். அதாவது இஸ்ரேலுக்குள்ளதான் செயல்படுவாங்க, இஸ்ரேலை தாண்டி போக மாட்டாங்கன்னா அந்த இராணுவ வீரர்கள் முகத்தை காட்டுவார்கள், எந்த தயக்கம் அவங்களுக்கு இல்லை. அதை தாண்டி முக்கியமானது கவர்ட் ஆப்ரேஷன் போவாங்க. கவர்ட் ஆப்ரேஷன்ங்கிறது காசாக்குள்ளேயே போய் அந்த காசா பயங்கரவாத மக்கள் போல வேடம் அணிந்து அதை போல இருந்து கொண்டு அவர்களுக்குள்ளே சென்று அவர்கள் ஆட்களை கொல்லுவது அல்லது அங்கேயே பழகி முக்கியமானவர்களை கைது செய்து இழுத்து வருவது இஸ்ரேலுக்குள்ள கவர்ட் ஆபரேஷன் அப்படிம்பாங்க. இதுக்கு போகின்ற இஸ்ரேலுடைய சிறப்பு வீரர்கள் எக்காரணம் கொண்டு முகத்தை காட்ட மாட்டார்கள். ஏன்னா முகத்தை பார்த்துட்டாங்கன்னா காசால போய் செயல்படும் போது அல்லது லெபனானில் போய் செயல்படும் போது பிரச்சனைக்கு உள்ளாக நேரிடும். அதனாலதான் சிறப்பு வீரர்கள் முகத்தை காட்ட மாட்டாங்க. இன்னொரு முக்கியமானது, இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுலா செல்லும் போது இப்படி இஸ்ரேல் இராணுவ வீரர் முகத்தை காட்டியவர் ஐரோப்பாக்கள் சொல்லும் போது கைது செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது. இது ஐரோப்பிய அரசுகள் கைது செய்வதில்லை. அவங்க இஸ்ரேல்ல யார் வந்தாலுமே அந்த சுற்றுலாவை இன்பமாக அனுபவிக்க விட்டுறாங்க. ஆனா இவர்களை பிடிப்பதற்கென்றே இந்த அரபிய இஸ்லாமிய உலகத்துல தனி அமைப்பே செயல்படுறாங்க. இப்படி சுற்றுலா வந்த இஸ்ரேலியர்களை பார்த்து அந்த முகத்தை பார்த்து ஏற்கனவே அவர்கள் ஏதாவது தாக்குதலில் ஈடுபட்டிருக்காங்க, காசால அந்த அழிப்பில் ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லி ஆதாரத்தோடு தெரிஞ்சா உடனடியாக அந்த அரசுக்கு, ஐரோப்பிய நாட்டு அரசுக்கு கொண்டு போய் இந்த வீரர் கொன்றுள்ளார், காசா மக்களை கொன்றுள்ளார், இதுக்கான ஆதாரம் இவர் அங்க நின்றிருக்காருன்னு சொல்லி அவர் அடையாளம் காட்டி கைது செய்ய வைக்கிறாங்க. அதனாலதான் முகத்தை மூடிக்கொள்வது ஒரு சிலர். இந்தியாவில் இந்த பிரச்சனை இல்லை. இந்தியாவில் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு சின்ன இஸ்ரேலாக ஹிமாச்சல பிரதேஷ் மாறி இருக்கு. இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஹிமாச்சல பிரதேஷ் அதை ஒட்டிய பகுதிகள் மினி இஸ்ரேல் அப்படிங்கிறாங்க. அதிகமான இஸ்ரேல் மக்கள், இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் அங்க ஓய்வெடுத்து இன்பமாக அந்த 3 மாதங்களை கழித்து விட்டு பத்திரமாக திரும்பி போறாங்க. இந்தியாவில் போய் எவனுமே இப்படி போய் இஸ்ரேல் இராணுவ வீரர்லாம் சொன்னா அவனுக்கு தான் சிறப்பு கவனிப்பு நடக்கும் இந்திய மத்திய அரசாங்கத்திலிருந்து. அதனால இந்தியாவில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதை தாண்டி ஐரோப்பிய நாடுகளில் இப்படி சிக்கல் வருவதால, சட்ட சிக்கல் வருவதால முகங்களை காட்டுவதில்லை. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் அன்னைக்கு ரொம்ப அவர்கள் ஒரு பெரிய இயக்கமாக இருந்தனால தைரியமா புகைப்படம் எடுத்து வெளியிட்டாங்க. இன்னைக்கு அந்த புகைப்படத்தில் எவன் இருந்தானோ ஒருவனுமே இல்லை, கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த முகமது ஓத் கொல்லப்படுறதுக்கு 11 நாட்களுக்கு முன்பாக தலைவனாக இருந்தவன், ஹமாஸ் தலைவனாக இருந்தவன் இஸ்ரதீன் அல் ஹதாத். ஹமாஸுடைய வரலாற்றில் மிக நீண்ட காலம் உயிரோடு தப்பித்தவன் இந்த அல் ஹதாத். ரொம்ப லோ ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணுவான். அப்படின்னா ரொம்ப அடக்கி வாசிப்பான். ஆடம்பரம் காட்டுறது, வெளியே இப்படி புகைப்படம் எடுத்து நெஞ்சு நிமித்துறது, இந்த பழக்கம்லாம் அவனுக்கு இல்லாதனால நீண்ட காலம் தப்பிச்சவன் இந்த அல் ஹதாத் தான். இவனுமே இந்த அக்டோபர் 7 தாக்குதலில் ஈடுபட்டவன். இவனுடைய புகைப்படம், இவன் அதுல அந்த ஆலோசனை இடத்துல நிற்பது புகைப்படமா வந்திருக்கு. அதை தாண்டி இவன் அல் ஜசீராக்கு துணிச்சலா பேட்டி கொடுத்தான். அல் ஹதாத் தான் பேட்டியே கொடுத்தவன். இவன் எப்படி மாட்டிக்கிட்டான் அப்படின்னா, எப்பவுமே ரொம்ப உஷாரா இருப்பான். அக்டோபர் 7 தாக்குதலுக்கு அப்புறம் இஸ்ரேல் பிணை கைதிகள் முழுக்க இவனுடைய வசம்தான். இவன் தான் அந்த பிணை கைதிகள், யூதர்களை வைத்திருந்தது அதிகமா. இவனை சுற்றி எண்ணற்ற யூத பிணை கைதிகள் இருப்பது போல பார்த்துக்குவான். அதனால அவன் மேல தாக்குதல் நடத்த முடியல, தப்பிச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு பிணை கைதிகள்லாம் இஸ்ரேலுக்கு வந்த பிறகு இந்த அல் ஹதாத் தான் ஹமாஸ் தலைவனாக காசாக்குள்ள வந்தான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த அடக்கி வாசிக்கிறது மாறி பொதுவெளியில தோன்றி அந்த புகழை விரும்பினான். இந்த சமூக வலைதளத்தில் புகழை பெற வேண்டி பொதுவெளிக்கு தோன்றினா. என்ற ஒரு வீடியோ இருக்கு பாருங்க. அதில் அல் ஹதாத் அவனுடைய மனைவிக்கு கையெறி குண்டுகளை வீச பழக்கி கொடுப்பது, இயந்திர துப்பாக்கியில் சுட்டு பழக்கி கொடுப்பது, இதை போன்ற காரியத்தில் ஈடுபட்டு அதை வீடியோவா சமூக வலைதளத்தில் வெளியிட்டான்.
அங்கே தான் அவன் தப்பு பண்ணது. இப்படி இந்த சமூக வலைதளத்திற்காக அவன் போட்ட வீடியோக்கள், புகைப்படங்கள் அவனுக்கு எதிராக போச்சு. அவன் மனைவிக்கு அந்த ஆயுத பயிற்சி கொடுக்குற வீடியோ இஸ்ரேல் இராணுவம் வசம் வந்தோடனே இவன் குகைகளை தாண்டி, அதாவது பாதாளங்களை தாண்டி மேலே வரான், வீட்டுக்கு செல்கிறான் என்பது உறுதியாச்சு. அதுக்கப்புறம் இவனை உற்று அந்த அவனுடைய வீட்டை உற்று நோக்கும்போது இந்த அல்கதாதுக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் கால்பந்தாட்டம் விளையாட செல்வது வழக்கம். அந்த கால்பந்தாட்டு விளையாட செல்லும்போது அவனுக்கு ஒரு இஸ்ரேல் உளவாளிய பழக்கம் ஏற்படுத்தி, அந்த நபர் காசா பயங்கரவாத பிரிய மக்கள் ஒரு ஆள் தான். பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த அல்கதாத் மகன்கிட்ட பேசி அவங்க அப்பாவை பற்றி பேசும்போது அவங்க மகன் பெருமையாக சொன்னான். கால்பந்தாட்ட மைதானத்தில் எங்கள் அப்பா இப்போ எங்கள் வீட்டுக்கு வராரு, அவர் தான் இன்னைக்கு தலைவர் அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசும்போது அல்கதாத் அவங்க வீட்டுக்கு வந்தது உறுதியாக தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் அங்கேயே நல்லா உற்று கவனித்து இன்னும் உளவு பிரிவை பயன்படுத்தி மிகச்சரியாக இரவு அவன் வீட்டுக்குள்ளே போகும்போது அவன் வீட்டுக்கு ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் அல்கதாத் கொல்லப்படும் போது அல்கதாதுடைய மனைவி, இந்த ஆயுத பயிற்சி எடுத்த மனைவி மற்றும் அந்த மகன் 3 பேருமே வீட்டுக்குள்ள வைத்து கொல்லப்பட்டாங்க. 3 சவ அடக்கம் அன்னைக்கு நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் முகம்மது ஓத் இவன் தலைவனாக வந்தது, ஹமாஸுக்கு மொத்த தலைவனாக வந்தது. இவனுமே 11 நாள் இவனை உற்று நோக்கும் போது வீட்டுக்கு செல்வது, அவ்வப்போது வீட்டுக்கு செல்வது வழக்கம் என்று இஸ்ரேலிய உளவுத்துறை கண்டுபிடிச்சாங்க. செவ்வாய் இரவு அவன் வீட்டுக்குள்ள இருக்கான்னு தெரிஞ்சோடனே தப்பிக்க விடக்கூடாதுன்னு சொல்லி அவனுடைய வீடு, அந்த அறை மற்றும் அதை சுற்றி எங்கெல்லாம் இருப்பான் சந்தேகம் இருந்துச்சோ அந்த கட்டிடங்கள் அனைத்தையுமே அழிச்சிட்டாங்க. இவனுடைய சப ஊர்வலத்தில் இந்த முகமது ஓத், அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள் மொத்தம் 6 சவ அடக்கம். அவனுடைய குடும்பத்தில் 6 சவ அடக்கம் ஒன்றாக அந்த பிணத்தை தூக்கிட்டு சத்தம் போட்டு போனதை பார்க்க முடிஞ்சு. ஈந்திர துப்பாக்கியில் சுட்டுக்கிட்டு வெறித்தனமா 6 பேர்த்த தூக்கிட்டு ஓடினானுங்க. يشارك فيها الأطفال والرجال والكبار والشباب في مدينة غزة. சவ அடக்கத்தை நடத்துவது இந்த அரபியர்களுடைய தொடர் வழக்கமாக இருக்கு. நாம் பார்க்கும்போது மிகப்பெரிய கூட்டத்தோட சவ அடக்கங்கள், தலைவர்கள் குடும்பத்தை அடக்கம் பண்ணுவது இவர்களுடைய வாடிக்கை. அவர்களை கொல்வது இஸ்ரேலுடைய வாடிக்கை மாறி போச்சு. ஆனால் ஏன் கொல்றாங்க அப்படின்னா தவறு செய்வது அவங்க தான். இந்த அக்டோபர் 7 தாக்குதலை இது செய்யாமல் இருந்திருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு பேரழிவு அரபிய உலகத்திற்கு நடந்திருக்காது. சரி, இவங்க யார் இப்படி கொல்ல தலைவராக வருவது, யார் இவர்களை தலைவராக நியமிப்பதுன்னா இங்கே தான் ட்ரம்ப்புடைய ஒரு தோல்வி அல்லது ஒரு தான் தோன்றித்தனம் இருக்கு. இந்த ஹமாஸுடைய இராணுவ பிரிவு தளபதிகள் தான், தலைவர்கள் தான் தொடர்ச்சியாக கொல்லப்படுவது. ஹமாஸில் டிஃபேக்டோ பொலிட்டிக்கல் விங்கில் இருக்கு. அதாவது காசாவை தாண்டி வெளிநாடுகளில் செயல்படும் அரசியல் பிரிவும்பானுங்க. இது எங்க செயல்படுதுன்னா கத்தாரில் செயல்படுது. கத்தாரில் இருந்துகிட்டு தான் அரசியல் பிரிவுன்னு சொல்லி அலுவலகம் வச்சுக்கிட்டு அங்க கலீல் அல் ஹயா அவன் இருக்கான். அதை தாண்டி காலித் மாஷர் இவனுமே அங்கதான் இருக்கான், குடும்பத்தோட அங்கதான் இருக்கானுங்க. அங்க இருந்துகிட்டு தொடர்ச்சியாக வெளிநாடுகளில், அரபிய இஸ்லாமிய நாடுகளில் இந்த காசா குழந்தைகள், பெண்கள் எல்லாம் காட்டி பிச்சை எடுப்பது அவர்களுடைய வழக்கம். பிச்சை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கொண்டே இந்த பயங்கரவாதத்தை தூண்டுவது அவர்களுடைய வழக்கம். இதுக்கு தலைமையேற்று செயல்படும் நாடு கத்தார் தான். கத்தாரை அடிக்காம இந்த ஹமாஸ் பயங்கரவாதத்தை ஒழிக்க முடியாது. இந்த ஹமாஸ் என்று ஒன்றை காட்டிக்கொண்டு இருந்தால் தான் இந்த இஸ்லாமிய உலகத்திலிருந்து, அரபிய உலகத்திலிருந்து எண்ணற்ற பணம் கிடைக்கும். இஸ்ரேலியர்களை கொல்றாங்க, ஹமாஸ் பயங்கரவாதிகள் இஸ்ரேல் மக்களை கொல்றாங்கன்னு சொல்லி மிகப்பெரிய மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோட பணத்தை கொட்டி கொடுப்பார்கள் இந்த இஸ்லாமிய அரபிய உலகத்திலிருந்து. அதனால இந்த டிஃபேக்டோன்னு சொல்லி வெளியே வச்சுக்கிட்டு தொடர்ச்சியாக அந்த ஹமாஸ்
பூஜ்ஜியம் ஆகாம பார்த்துக்கிட்டே இருக்கானுங்க. இது கத்தாத தலைமையா இருக்கு. ஒரு முறை சில மாதங்களுக்கு முன்னால கத்தாருக்குள்ள இஸ்ரேலுடைய விமானப்படை பூந்து கலீல் அல்ஹயா இருந்த அலுவலகத்தை அடிச்சாங்க. அவனுடைய பாதுகாவலன், அவனுடைய மகன் எல்லாமே கொல்லப்பட்டாங்க. கலீல் அல்ஹயா தப்பிச்சான். திரும்ப இதை இந்த கத்தார் அடிக்கலாம் இருக்கும்போது ட்ரம்ப் தேவையே இல்லாமல் தலையிட்டு தான் தோன்றித்தனமாக செயல்பட்டு இந்த கத்தாரை அடித்தது மிகப்பெரிய தவறு. அதை தாண்டி இனி ஒரு காலத்திலும் இஸ்ரேல் கத்தாரை தாக்காது, விமானப்படை மூலமாக வேற எந்த வகையிலுமே கத்தாரை தாக்காதுன்னு சொல்லி உறுதி கொடுத்தனால துணிச்சலாக இப்பொழுது ஹமாஸுடைய பிரிவு கத்தார் இருந்து செயல்படுது. எந்தவித பயம் இப்போ அவங்களுக்கு இல்லை. ஒரு தலைவன் கொல்லப்பட்ட அடுத்த தலைவனை அங்கிருந்த நியமனம் பண்றானுங்க. ஏன்னா ட்ரம்ப் முழு உத்தரவாதம் கொடுத்திருக்காரு கத்தார் அடிபடாதுன்னு சொல்லி. இஸ்ரேலுக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல. காசாக்குள்ள ஹமாஸ் பயங்கரவாதிகளை கொள்றாங்க, தலைவனை கொள்றாங்க. ஆனா அது தூண்டி விடுகின்ற ஹமாஸுடைய பிரிவு தலைமை கத்தார்ல தான் இருக்கு, எல்லோருக்குமே தெரியுது. ஆனா அதை இந்த ட்ரம்ப் தலையிட்டனால தாக்க முடியாம மிகப்பெரிய ஒரு ஆத்திரத்தில் இருக்காங்க. ட்ரம்ப்புக்கு தேவையில்லா வேலை இது. கத்தாரை அடிப்பது தவறு, வேற ஒரு நாட்டை இஸ்ரேல் போய் அடிப்பது தவறு. ஆனா அந்த தேசம் பயங்கரவாதத்திற்கு ஆதரவாக செயல்படுவது, அதுவுமே ஒரு இனப்படுகொலை செய்த ஹமாஸ் பயங்கரவாத பேடிகளை அங்கே வைத்து பன்றிகளைப் போல வளர்த்து விடுவது, அந்த பன்றிகள் பயங்கரவாதத்தை தூண்டி விடுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி பார்க்கும்போது கத்தாரை தரைமட்டமாக்குவதுதான் மிக சரியானது. ஹமாஸ் என்ற ஒன்று இருக்கக்கூடாது, பூஜ்ஜியம் ஆக வேண்டும் என்றால் கத்தாரை தரைமட்டமாக வேண்டும். அது இஸ்ரேலுக்கும் தெரியும். ஆனால் ட்ரம்ப் செய்த வேலையால் தான் இப்போ அடிக்க முடியாம தயங்கி இருக்காங்க இஸ்ரேலு. ஆனால் ரொம்ப நாள் இது நடந்துகிட்டே இருக்காது. தொடர்ச்சியாக அடுத்து ஹமாஸுக்கு தலைவனை அறிவிச்சுக்கிட்டே இருந்தால் நிச்சயமாக அந்த கலீல் அல்ஹயா மற்றும் அந்த காலித் மார்ஷலை கத்தாரை வச்சே கொள்ளுவாங்க. இன்னும் கூட கத்தாரை மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி காட்டுவாங்க. எனக்கு அது எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. அந்த செவ்வாய் இரவு பயங்கர தாக்குதல் நடத்தும் போது அந்த முகமது ஓத் அவனுடைய குடும்பம், அண்டையில் இருந்த அக்கம் பக்க குடும்பம் எல்லாத்தையுமே கொண்டிருக்காங்க. அதை தாண்டி 25க்கு மேற்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹமாஸ் பயங்கரவாதிகளை கொண்டிருக்காங்க. இது ஆதாரப்பூர்வமாக வெளியே வந்திருக்கு. இது இந்த காசா பயங்கரவாத இயக்கங்களும் இதை ஏற்றுக்கொண்டாங்க. அவனை கொன்னது ஹமாஸ் பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேல் மிகப்பெரிய அத்துமீறி உள்ள கொல்றாங்க, எங்க மக்களை கொல்றாங்க, பெண்களை கொல்றாங்க, இது சண்டை நிறுத்த ஒப்பந்த மீறல் அப்படிங்கிறாங்க. ஹமாஸுக்கென்றெல்லாம் சண்டை நிறுத்தம்லாம் கிடையாது, அவர்களை தினம்தோறும் கொல்லுவோம், ஆள் கிடைச்சா கொல்லுவோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ராணுவம் செய்தி அறிவிச்சிருக்காங்க. இந்த சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் என்னென்னமோ இங்கிருந்து ஃபயர் விட்டாங்க ஹமாஸை பற்றி. அன்றைக்கே சொன்ன ஹமாஸ்லாம் தாங்கவே தாங்கன்னு சொல்லி. மிகப்பெரிய இலக்கு ஹமாஸ் விஷயத்தில் எட்டப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஹமாஸில் ஒரு மிகப்பெரிய நீண்ட கால வரலாறு உள்ள பயங்கரவாத அமைப்பு, காசாவையே அரசாட்சி செய்த அமைப்பு, ஒரு தலைவனுமே இல்லாமல் கொண்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சதில் மிகப்பெரிய அழிப்புனா அந்த ஹமாஸ் தலைவன் யாஹியா சின்வார், அந்த நடமாடும் சவக்குழியை கொன்னது மிகப்பெரிய வெற்றி இஸ்ரேலுக்கு. இரண்டாவது முகமது டெய்ஃப், அன்னைக்கு ஹமாஸ் உடைய இராணுவ அமைச்சர், அவனை கொன்னது மிகப்பெரிய வெற்றி. மூன்றாவது மர்வான் இசாவை சொல்லலாம். மர்வான் இசான் தான் இந்த ஹமாஸ் உடைய 4 இராணுவ பிரிகேடுடைய மொத்த தலைமை தளபதி இராணுவத்துக்கு. அந்த மர்வான் இசாவை கொன்னது. 4வது செய்தி தொடர்பாளனை கொண்டது. அவன் உலகம் முழுவதும் புகழ் பெற்றிருந்தான். இந்த அரபிய இஸ்லாமிய உலகத்துல அந்த ஹமாஸ் செய்தி தொடர்பாளர், அவன் முகமே யாருக்கும் தெரியாது, எப்பவுமே முகமூடி கட்டியிருப்பான், அவனை கொல்லவே முடியாதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இந்த குத்தஃபா ஹலவ் அபு உபைதாம்பாங்க, அவனை கொன்னது மிகப்பெரிய வெற்றி. அதை தாண்டி ஈரானுக்குள்ள வச்சு இந்த டிஃபேக்டோ லீடர், அன்னைக்கு தலைமையாக இருந்த இஸ்மாயில் ஹனியாவை கொண்டது மிகப்பெரிய வெற்றியை பார்க்கலாம். அதற்கடுத்து யாஹியா சின்வாருக்கு அடுத்த தலைவனாக வந்த முகமது சின்வாரை கொண்டது மிகப்பெரிய வெற்றி.
அதற்கடுத்து அது தலைவனாக வந்த இஸ்ரல்தீன் அல்கதாதை கொண்டது வெற்றி. கடைசியாக நேற்று அக்டோபர் 7 தாக்குதலில் கடைசியாக செவ்வாய் இரவு இந்த அக்டோபர் 7 தாக்குதலில் பங்கு பெற்ற ஆலோசனையில் பங்கு பெற்ற கடைசி நபர் ஹமாஸுக்கு தலைவனாக வந்த முகமது ஓத வெறும் 11 நாட்களில் கொன்று காமிச்சது மிகப்பெரிய வெற்றி. தொடர்ச்சியாக அக்டோபர் 7க்கு அப்புறம் இந்த காசா ஹமாஸ் தலைவர்கள் மற்றும் இசபுல்லா தலைவர்கள், அதை தாண்டி ஈரானுக்குள்ள, அதை தாண்டி ஹவுதி பைத்தியங்களை தொடர்ச்சியாக மாபெரும் அழிப்பு, பயங்கரவாத தலைவர்கள் அழிப்பை இஸ்ரேல் இராணுவம் மேற்கொண்டு 100% வெற்றியை பெற்றிருக்காங்க. இஸ்ரேல் இராணுவத்திற்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ஆனால் இவனுங்க அந்த பயங்கரவாத பதர்கள் இங்க உட்கார்ந்து கொண்டு இத்தனை பேரை கொண்டு காமிச்சும் குடும்பத்தோடு அழிச்சு காமிச்சும் சவ அடக்கம் கூட்டம் கூட்டமா இந்த பிணங்களை அடக்கம் பண்றதை பார்த்துமே எங்களுக்கு தான் வெற்றிங்கிறதுலாம் இவங்கள என்ன சொல்றதுன்னே எனக்கு புரியல. இது காசா நிலவரம். காசாக்குள்ள தொடர்ச்சியாக இந்த போர் நிறுத்தத்தை மீறி ஹமாஸும் கிடைச்சானா அவனை தேடி பிடித்து கொள்ளுவது, வான்வெளி தாக்குதல் நடத்தி அளிப்பது தொடர்ச்சியாக இஸ்ரேல் ராணுவம் மேற்கொண்டிருக்காங்க. பொதுமக்களை விட்டுறாங்க. அதை தாண்டி ஹமாஸ்னு ஒரு சந்தேகம் வந்தாலே போய் கொள்றாங்க. ஹமாஸ் என்று ஒன்று இருக்கக்கூடாது என்ற இஸ்ரேல் இராணுவத்தின் இஸ்ரேல் நிலைப்பாடு வெகு விரைவில் அது 100% வெற்றி பெறும். நிச்சயமாக கத்தாருக்குள் சென்று அந்த கலீல் அல்ஹயாவை காலித் மஷனை நிச்சயமா கொல்லுவாங்க. ஏன்னா தொடர்ச்சியாக அவன் தான் தலைவன் அறிவிக்கிறான், அவனை கொல்லாம விட மாட்டாங்க. அவர்களை கொன்ற பிறகு இஸ்ரேல் தரப்புக்கு 100% வெற்றி என்று பார்க்கப்படும். இன்னைக்கு நிச்சயமாக ஹமாஸுக்கு எதிரான போர்ல 85% வெற்றியை இஸ்ரேல் மற்றும் இஸ்ரேல் ராணுவம் பதிவு பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி லெபனானுக்குள்ள 23 இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. கடைசியாக ஒரு 7 இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ ட்ரோன் அப்படிம்பாங்க, FPV ட்ரோன், அந்த கம்பி வழி தொடர்பு ட்ரோன் மூலமாக அது வரதே தெரியாதனால 7 ராணுவ வீரர்கள் கடைசியாக கொல்லப்பட்டது அந்த ட்ரோன் மூலமாக தான் கொல்லப்பட்டாங்க. இப்போ அதற்கு பதிலடியாக நவீன ஆயுதங்களை இஸ்ரேல் ராணுவம் கண்டுபிடிப்பு முனைப்பில் இருக்காங்க. அதை தாண்டி ராணுவ வீரர்கள் நிரந்தரமாக ஒரு இடத்துல இருப்பாங்க அப்படின்னா அந்த இடத்தை சுற்றிலும் கால்பந்தாட்ட மைதான அளவுக்கு வலையை போட்டு மறைச்சிடுறாங்க. அந்த ட்ரோன் உள்ள வர முடியாது நிரந்தரமா இருக்கிற இடத்துல. அதே போல நிரந்தரமாக இஸ்ரேல் ராணுவ டாங்குகள், இந்த கவச வாகனங்கள் நிற்கிற இடத்துல அந்த வலைகளை வைத்து மூடுறாங்க. அதை தாண்டி இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் தனியா உள்ள செல்லும் போது இந்த ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளாகிறாங்க. அதை முறியடிக்கும் விதமாக தனி ராணுவ அமைப்பு இப்போ லெபனானுக்குள்ள செயல்படுறாங்க. ட்ரோனை மட்டும் வரும்போது சுட்டு வீழ்த்துவது. இதுக்கு முன்னால தனியாக இதுக்கு சிறப்பான துப்பாக்கிகள், ஒரு ராட்சச துப்பாக்கி மூலமாக அந்த ட்ரோனை சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. நேற்று ஒரு புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த துப்பாக்கியிலிருந்து சுடும்போது மிகப்பெரிய வலை போன்ற அமைப்பே போகுது. ஒரே ஒரு குண்டு மட்டும் மேலே போறதில்ல, அந்த குண்டு போகும்போது அதை சுற்றி ஒரு பெரிய வலை போல வீசுது அந்த துப்பாக்கி, ராட்சச துப்பாக்கி. அந்த வலையை தாண்டி பக்கத்துலேயும் வலையை வீசுது. இந்த வலைகள் ஒன்றாக மேலே போய் அந்த ட்ரோன் வராத மாதிரி மொத்தமாக அந்த ட்ரோனை பிடிச்சு கீழே விழுக்காட்டுது. இந்த நவீன இயந்திர துப்பாக்கி நேற்று பரிசோதனை பண்ணாங்க, புதன்கிழமை. வரும் காலங்களில் செயல்பாட்டில் வரும். இனி லெபனானுக்குள்ள இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் போகும்போது உடன் இந்த ட்ரோனை வேட்டையாடும் இந்த நவீன துப்பாக்கி வைத்திருக்கும், வலைகளை வீசும் துப்பாக்கிகளை வைத்திருக்கும் ராணுவ வீரர்கள் சேர்ந்து தான் போவாங்க. அப்படி போகும்போது இனி ட்ரோன் வரும்போது அதை வேட்டையாடலாம். அதை தாண்டி என்ன சொல்றாங்கன்னா, இந்த ட்ரோனை இயக்குபவர்களை தேடி பிடித்து கொள்வது. இப்போ இந்த லெபனான்ல 20% பிடிச்சிருக்காங்க. தேவைப்பட்டால் அதை தாண்டி உள்ளே சென்று இந்த ட்ரோனை இயக்குபவர்களை கொல்வதை செய்வோம் சொல்லி அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அதை தாண்டி ஒரு ட்ரோன் தாக்குதல் இஸ்ரேலுக்குள்ள இஸ்ரேல் ராணுவ வீரர் மீது அல்லது இஸ்ரேல் மீது நடத்தப்பட்டால்
லெபனானுக்குள்ள 20 பிரம்மாண்ட கட்டிடங்கள் தரைமட்டமாகும். ஒரு ட்ரோன்ல அடிச்சீங்கன்னா 20 பிரம்மாண்ட கட்டிடங்களை தரைமட்டம் பண்ணுவோம்னு சொல்லி இந்த இஸ்ரேலுடைய நிதி அமைச்சர் ஸ்முட்ரிக் நேற்று அறிவிப்பு கொடுத்திருக்காரு. இந்த ஈரானை அடிக்க முடியாதனால அந்த ஆத்திரம் பூராமே காசா மீது, லெபனான் மீது காட்டப்படுகிறது. இந்த தாக்குதல் எல்லாமே ஈரான் மீது நடத்தப்பட வேண்டிய தாக்குதல் இஸ்ரேல் ராணுவம். ஆனால் இஸ்ரேல் ராணுவத்தை கத்தாரை அடிக்கக்கூடாது, ஈரானை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி ட்ரம்ப் கையை கட்டி போட்டனால காசாவும் லெபனானும் தாக்குதலுக்கு உள்ளாகுது. இஸ்ரேல் ராணுவம் இப்போ திரும்ப இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு, முப்படை தளபதி ஏஎல் ஜமீர் மற்றும் இராணுவ அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் மற்றும் லெபனான் பிராந்திய தளபதி இவங்கெல்லாம் சேர்ந்து முன்தினம் ஆலோசனை பண்ணி லெபனான் மீது இன்னும் லெபனானை வெறித்தனமாக தாக்குதல் நடத்த பிரதமர் பென்யமின் நெத்தன்யாகு உத்தரவு கொடுத்திருக்காரு. வருகின்ற நாட்களில் நீங்கள் நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காசாவை தரைமட்டமாக்குறது போல லெபனான் மீது இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஒரு வெறித்தனமான தாக்குதலை இஸ்ரேல் ராணுவம் மேற்கொள்வார்கள். இந்த ஹிசபுல்லா பயங்கரவாதிகள், இந்த ட்ரோனை இயக்குபவர்கள், அதற்கு துணைபவர்கள் எல்லோருமே கொன்று குவிக்கப்படுவார்கள். ஒரு வெறித்தனமான தாக்குதலை லெபனான் மீது வருகின்ற நாட்களில் நிச்சயமாக பார்க்கலாம். நன்றிகள்.